வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெய்லருக்கான ரேட் சார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரேட் சார்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் நம்ம மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸுக்கான ரேட்டையும் நம்ம போட்டிருந்தோம். நான் விடுபட்டு இருந்தக்கூடிய ஒரு சில ட்ரெஸ்க்கான இது ரேட்டை மட்டும் கேட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கேட்ட ட்ரெஸ்ஸுக்கான ரேட் சார்ட் எவ்வளோ ரேட் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். அதில் 1 by 1 எவ்வளோ ரேட் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ரேட்டு வந்து மாறுபடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்து அந்த வீடியோக்கு கீழே வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து 400 வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னா பெங்களூர் சைடு ஓசூர் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நார்மல் ஆர்டினரி ப்ளவுஸ்க்கு நாங்கள் 700 வாங்குவோம், இது எப்படி கரெக்டான ரேட் சார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஓரளவு காமனாக எல்லோரும் வாங்கக்கூடிய ரேட்டை தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஹை சிட்டி போகும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் சார்ட் வந்து கண்டிப்பாக மாறுபடலாம். இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறத காமனாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் சுடிதார் அந்த மாதிரி உள்ள ரேட் சார்ட் எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ரேட் சார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பஃப் ஸ்லீவ் பொறுத்தளவு நம்ம வந்து எப்படி வாங்கலான்னா 2 டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் வந்து இருக்குது. உங்களுக்கு நார்மலாக ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பஃப் ஸ்லீவும் இருக்குது, 3/4 வரைக்கும், அதாவது எல்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பஃப் ஸ்லீவும் இருக்குது. நீங்கள் 3/4 அதாவது ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பஃப் ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 50 to 60 வரைக்கும் தாராளமாக வாங்கலாம். நார்மலாக ஷார்ட்டாக நம்ம ஜஸ்ட் பஃப் மட்டும் வைக்கிறீங்கன்னா 50 to 70 வாங்கலாம், 50 to 70 வாங்கலாம். இதே நீங்கள் வந்து எல்போ வரைக்கும் வைப்பீங்களா, மேலே வந்து ஒரு பஃப்பு கீழே வந்து பார்டர் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரினா தாராளமாக நீங்கள் வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் 300 வாங்குறீங்க அப்படின்னா ஷார்ட்டானா 370 வாங்கலாம், எல்போ வரைக்கும் இருக்குன்னா 400 வாங்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ஏற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெக் பைப்பிங்க்கு வந்து பொறுத்தளவு நார்மலாக வந்து நெக் பைப்பிங் வந்து நம்ம எந்த டிசைனுமே இல்லை, ஜஸ்ட் நெக் பைப்பிங் மட்டும்தான் நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ ஒரு யூ நெக்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து நீங்கள் யூ நெக் மட்டுக்கும் பைப்பிங் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 50 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இல்லை டிசைனர் ப்ளவுஸில் டிசைனராக கட் பண்ணி நீங்கள் பஃப் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதாவது யூ நெக்லேயே நிறைய கட்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ பேக்லேயே வந்து டபுள் ஸ்லீவ் வச்சு டபுள் பேக் வச்சு நம்ம வந்து பஃப் கொடுப்போம், பைப்பிங் கொடுப்போம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 100லேருந்து 150 வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தகுந்த மாதிரி நம்ம அதுக்கான ரேட்டை வந்து பண்ணோம். நார்மல் நெக்குக்கு பைப்பிங்னா 50 rupees போதுமான அளவு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டி ஸ்டிச்சிங் வந்து நைட்டிக்கு வந்து நம்ம வந்து கீழே பாட்டம் அடிக்கிறது, அப்புறம் சைடெல்லாம் பிடிச்சு அடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 50 to 80 rupees வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் அதிகமான இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ஷாப்லேருந்து வைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 100 வரைக்குமே அவங்க வந்து தாராளமாக வாங்குவாங்க. ஏன்னா கீழே பாட்டம் அடிக்கிறோம், ஓரமெல்லாம் நம்ம வந்து சைடெல்லாம் பிடிச்சு அடிக்கும்போது 100 வரைக்குமே மேக்ஸிமம் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக் வந்து குழந்தைங்களுக்கான ஃப்ராக் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. பெரியவங்களுக்குள்ள ஃப்ராக் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிறேன். குழந்தைங்களுக்குள்ள ஷார்ட் ஃப்ராக்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ சாரீ டு கன்வெர்டட் ஃப்ராக் கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு மட்டும் தச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் 200 தாராளமாக வாங்கலாம். இதே பெரியவங்களுக்கு ஃப்ராக் அப்படின்னா கண்டிப்பாக 300 வந்து வரும் நமக்கு. ஏன்னா அதில் வந்து நம்ம ஃப்ராக் தைக்கும்போது மேக்ஸிமம் பிரின்சஸ் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ 300 to 350 வரைக்கும் தாராளமாக பெரியவங்களோட ஃப்ராக்கு நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெட்டிகோட்.
பெட்டிகோட் வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு தான் பெட்டிகோட் வந்து யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ வாங்கலாம்னா 150 வரைக்கும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா பெட்டிகோட் வந்து நீங்கள் எக்ஸாக்ட்லி ஃப்ராக் டைப் தான் அது உங்களுக்கு வரும். என்ன ஃப்ராகில் வந்து ஸ்லீவ் இருக்கும், பெட்டிகோட்டில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா பெட்டிகோட் வந்து இப்போ யாருமே பெருசாக பெட்டிகோட் அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதில்ல. ஒரு சில வில்லேஜஸில் மட்டும் பெட்டிகோட்லாமே வந்து தைக்க கொடுக்குறாங்க. ஆனால் வில்லேஜில் வந்து நம்ம 150 சொன்னோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பெட்டிகோட் தைக்கிறதுக்கு இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து 100 to 120 வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்தளவு இது வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து அனார்கலி லாங் சுடி. அனார்கலி லாங் சுடி. ஸோ இதில் ஒர்க் ரொம்பவே நிறைய இருக்கும். நமக்கு அனார்கலிங்கும்போது அந்த பேனல் கட் பண்ணக்கூடிய அனார்கலி இருக்குது, அம்பர்லாவில் இருக்கக்கூடிய அந்த டைப்பில் கட் பண்ணக்கூடிய அனார்கலி லாங் சுடி இருக்குது. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் அனார்கலிங்கிறது வரும்போது லாங் சுடியும் உங்களுக்கு சேர்த்து லாங்காக வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் நம்ம வாங்க முடியும். ஏன் அப்படின்னா இதில் பேனல்லாம் வச்சு கட் பண்ணும்போது ரேட் கண்டிப்பாகவே கூட வரும். 400 to 450 வரைக்கும் தாராளமாக வந்து வாங்கலாம் பெரியவங்களுக்கு. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இதில் ஒர்க்ஸ் நிறைய ப்ளஸ் பிரின்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனார்கலிலேயே மேலே உள்ள டாப் பார்ட் இருக்குல்ல, டாப் பார்ட் வந்து பிரின்சஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 500 தாராளமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 50 வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் 500 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பிரின்சஸ் கேட்டாங்க டாப் பார்ட் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காலர் நெக் சுடி. காலர் நெக் சுடி நார்மல் சுடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் நம்ம எடுத்து அவங்க லைனிங் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம லைனிங் எடுக்கிறோன்னா 350 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே காலர் நெக் சுடி அப்படின்னு வரும்போது 400 எக்ஸ்ட்ரா 50 rupees. ஏன்னா அந்த நெக்குக்கானது நமக்கு வந்து அந்த கேன்வாஷ் அதுக்கு, ஸோ அதுக்கான அமௌண்ட்டு தான் 400 வரைக்கும் தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இது காலரில் நான் நார்மல் பேண்ட்டுக்கு சொல்கிறேன். இதே காலர் டாப் வேணும், கேத்ரிங் பேண்ட்டு தான் வேணும் அப்படின்னா 430 430 ரூபாய் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேத்ரிங் பேண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ கேத்ரிங் பேண்ட்லாம் நமக்கு வந்து நார்மலாக வந்து இப்போ நீங்கள் நமக்கு இப்போ லைனிங் சுடி வந்து தைக்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நார்மல் சுடிக்கு வந்து நான் இப்போ சொன்ன மாதிரியே தான் சேம் நம்ம லைனிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது 350 வரும். இது அவங்க வந்து கேத்ரிங் பேண்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த சைட் பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த மாதிரி பொறுத்தளவு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நார்மல் பேண்ட்டை விட கேத்ரிங் பேண்ட்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 rupees to 30 rupees தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சைட் பொறுத்தளவு இருக்குது. அதர் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு தெரியலை. ஸோ அதனால் இப்போ நார்மல் சுடிக்கு நான் 350 வாங்குறேன்னா கேத்ரிங்க்கு வந்து 370 எக்ஸ்ட்ரா ஒரு 20 rupees தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சாரி ஓரம். கேத்ரிங் பேண்ட்னா கேத்ரிங் பேண்ட் மட்டும் இல்லை, அண்ட் டாப் ஆல்சோ ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சாரி ஓரம். சாரி ஓரம்க்கு இப்போ ரொம்பவே சார்ஜ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒன் சைடுக்கே உங்களுக்கு வந்து 15 rupees வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தா 20 rupees ஒரு சைடுக்கே மட்டுமே வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சாரி ஃபுல்லாக 2 பக்கமும் பண்ணணும், ஓரம் ஸ்டிச் பண்ணணும்னா தாராளமாக 40 rupees வரைக்கும் நம்ம வாங்கலாம். இன்னும் பெரிய ஷாப்பில் 50 rupees தான் ஒரு சாரீக்கு வந்து ஓரம் பண்ணணும்னாலே 50 rupees தான் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சென்னை மாதிரி இடத்துல அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிசைனர் நெக் சுடி. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சுடிக்கு எவ்வளோ ரேட் வாங்குவீங்களோ, இப்போ நார்மல் சுடிக்கு நான் 350 வாங்குகிறேன் அப்படின்னா டிசைனர் நெக் சுடி அதில் நம்ம பைப்பிங் பண்ணுறோமா இல்லை லேஸ் ஒர்க் பண்ணுறோமா, நம்ம ஒர்க் பண்ணுற
பண்ணுறதுக்கான அந்த இதை டைமிங் பார்த்துக்கோங்க. அதில் எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவு டிசைனர் நெக்னால் அந்த டிசைன் பார்ப்பேன். ஸோ எந்த அளவுக்கு அது இப்போது டிசைனர் நெக்குன்னு சொல்லுவோம், இதுலேயே ரொம்ப ஈஸியான டிசைனர் ஒர்க்கும் இருக்குது, ரொம்ப ஹெவியான டிசைனர் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது ரொம்ப சிம்பிளான டிசைனர் நெக் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்குது டிசைனரே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 200 ருபீஸ் வரைக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த டிசைனை பொறுத்து தான் நம்ம பார்த்தா தான் நம்ம வந்து இதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து நெட் லெஹங்கா, ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கக்கூடிய நெட் லெஹங்கா. லெஹெங்கா பொறுத்தளவு லெஹெங்கா ஒரு செட்டு, அது வந்து சோலி மாடல் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டுமே, லெஹெங்கா பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து 400 நம்ம நார்மலாக வாங்கலாம். இன்னும் பெரிய ஷாப்பில் வந்து ஒரு செட்டுனாலே 500 தான் சொல்கிறாங்க. ஒரு செட் அப்படின்னாலே லெஹெங்கா பொறுத்தளவு பெரிய ஷாப்பில் 500 அமௌண்ட்டு தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டாகவே இருக்குது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க் வச்சு வரணுங்கும் போது நீங்கள் நார்மல் அமௌண்ட் வாங்குறதுலேருந்து நம்ம ஒரு மீட்டர் வந்து எவ்வளோ வாங்குறோன்னு இருக்கு. ஸோ அந்த நெக்கை சுற்றி ஃபுல்லாக வைக்க சொல்கிறாங்க, பிரின்சஸ்னால் பிரின்சஸ் வைக்க சொல்லி அதில் வைக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். எக்ஸ்ட்ரா பொறுத்தளவு இப்போ நார்மலாக நெக்குக்கு மட்டும் இருந்ததுன்னா இப்போ 400 வாங்குற இடத்துல 450 வாங்கலாம், 500 வாங்குற இடத்துல 550 வாங்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். டிசைனை பொறுத்தளவு இருக்குது. அடுத்து சாரீ ஃபால்ஸ் பொறுத்தளவு 50 to 60 ருபீஸ் வரைக்கும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஹூக்கு. ப்ளவுஸ்க்கு வந்து ஹூக் மட்டும் தைக்கிறதுக்கு ஒரு சில இடத்துல கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ளவுஸுக்கு 10 to 30 ருபீஸ் வரைக்குமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது பெரிய ஷாப்பாக இருந்தால் 30 ருபீஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. சின்ன ஷாப்பாக இருந்ததுன்னா 10 ருபீஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து அதில் வந்து இது பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்னால் கண்டிப்பாக 400 வரைக்கும் ஆகும். உங்களுக்கு இதிலே பேட் வச்சுன்னா கண்டிப்பாக 600 to 700 வரைக்கும் தாராளமாக வாங்கிடுவாங்க. இது வந்து பேட் இல்லாமன்னா 400 வரைக்கும் வாங்கலாம். பேட் வச்ச ப்ளவுஸ் அப்படின்னா 600 to 700 வரைக்கும் தாராளமாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ராக்கு ஜிப்பு. ஃப்ராக்குக்கான ஜிப் வைக்கிறது, ஒரு ஃப்ராக்கு ஜிப் வைக்கிறதுக்கு 50 ருபீஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். ஹை அமௌண்ட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னா 80 ருபீஸ் வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து லேயர்டு ஃப்ராக். லேயர் ஃப்ராக் பெரியவங்களை பொறுத்தளவு லேயர் ஃப்ராக் வந்து தைக்கணும்னா 500 கண்டிப்பாக 500 தேவைப்படும். ஏன்னா அதில் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லேயர் ஃப்ராக் பொறுத்தளவு 500 தான். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு சாரியில் மாம் அண்ட் டாட்டர் காம்போ. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுக்கு வரும்போது இந்த ஓல்டு சாரியில் லாங் ஃப்ராகாக வந்து ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். பெரியவங்களுக்கு வந்து அப்படியே டபுள் அமௌண்ட் 600. ஸோ டோட்டலாக வரும்போது உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து வரும். ஒரு சில பெரிய இடத்துல டோட்டல் காம்போனாலே உங்களுக்கு 1000 தான். மாம் அண்ட் டாட்டர் காம்போ அப்படின்னாலே உங்களுக்கு ஓல்டு சாரியில் வைக்கும் போது 1000 தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்க் காட்டன் லேஸ் ப்ளவுஸ். ஸோ எந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம சில நார்மலாக வந்து ஒரு மீட்டர் வந்து 20 ரூபாய்க்கு கிடைக்கிற லேஸும் இருக்குது, 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய லேஸும் இருக்குது, ஒரு மீட்டரே வந்து 40 ரூபாய் அந்த மாதிரி லேஸும் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 350 வாங்குகிறோம் அப்படின்னா லேஸோட சார்ஜ் வந்து உங்களுக்கு லேஸ் மொத்தமாக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 50 ருபீஸ் வருதுன்னா அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 50, டோட்டலி ஒரு 100 ருபீஸ் வச்சு நீங்கள் வந்து 450 வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட் வந்து ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்ததை வந்து நீங்கள் பார்த்து ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பினோஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு
2 டைப் ஆஃப் யூனிஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து கோட் வச்ச டைப்பும் இருக்குது, நார்மல் டைப்பும் இருக்குது. ஸோ நார்மல் டைப் வந்து வரும்போது உங்களுக்கு சுடி டைப் தான் வரும், அது வந்து 350. இதே நீங்கள் கோட் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக 450 to 500 வரைக்கும் தாராளமாக வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட டவுட் எல்லாமே நான் எழுதி வச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் சைடில் உள்ளவங்களோட ஷாப்போட ரேட்டை தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு இதை விட கூட இருக்கலாம் இல்லை குறைய இருக்கலாம், அது எனக்கு சரியாக தெரியலை. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சுத்தமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஷாப் வைக்கிறேன், சரியாக ரேட்டு தெரியலை அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு இது மூலியமாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ தான் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதிலேருந்து விடுபட்ட ப்ளவுஸு, சுடி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம அந்த ரேட் சார்ட் 1 to 2லேயுமே வந்து போட்டிருக்கோம். நான் அதோட லிங்கை வந்து கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.